கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத புத்தகம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். Be kind and compassionate to one another, forgiving each other, just as in Christ God forgave you. Ephesians 4:32. இது நம்ம ஒரு சின்ன கதையாக பார்த்துடலாமா? மீரா மற்றும் ஆஷா இவங்க 2 பேருமே சின்ன வயசுலேருந்து நல்ல தோழிகளாக இருந்தாங்களாம். இவங்களோட சந்தோஷம், துக்கம், ரகசியம், கனவுகள் எல்லாத்தையுமே இவங்க 2 பேரும் பகிர்ந்து கொண்டே வந்தாங்களாம். ஒரு நாள் மீரா அவளுக்கே தெரியாமல் ஆஷாவின் ரகசியத்தை மற்றவங்க கிட்ட சொல்லிட்டாளாம். அதுக்கப்புறம் ஆஷா ரொம்ப கஷ்டப்பட்டு கோபத்தினாலேயும் மனவலியினாலேயும் மீரா கிட்ட பேசவே இல்லை. கொஞ்சம் மாசமாச்சு. ஆனாலும் மீரா கிட்ட ஆஷா பேசவே இல்லை. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவள் பைபிள் வாசிக்கும் போது அப்போ அவளுக்கு ஒரு வசனம் தென்பட்டுதான். ஒருவருக்கொருவர் தயவுள்ளவர்களாயிருந்து இரக்கமுள்ளவர்களாயிருந்து தேவன் கிறிஸ்துவினாலே உங்களை மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்ல. அடுத்த நாளே ஆஷா மீராவை பார்த்து சிரிச்சுட்டே சொன்னாலா, நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு. மீராவும் அழுத்துட்டே சொன்னாலா, என்னையும் மன்னிச்சிடுன்னு. இதே மாதிரி தான் நம்மளுக்கும் நிறைய கஷ்டங்கள் வரும். நம்மள மனசு உடஞ்சி போகிற மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க. ஆனால் நம்ம மன்னிக்கிறதுனால அது நம்மளோட பலவீனமாக ஆகாது, நம்மளோட பலமாக மட்டும்தான் மாறும். ஆமேன்.